ஓம் சாந்தி. யோகத்துல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அதை நான் இந்த பதிவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியமே சம்பூர்ண நிலை அடைவதும், தூய்மையாகுவதும், பூஜைக்குரிய தேவதையாகுவதும் தான். இதைத்தான் பாபா முரளியில ஹம்சோ சோஹம், அதாவது நான் தான் தேவதை, நான் தான் பூஜைக்குரியவன், அந்த பூஜைக்குரிய அந்த தேவதை தான் நான் அப்படின்றது தான் இந்த ஹம்சோ சோஹம். இந்த நிலையை எப்படி அருகாமையில கொண்டு வருவதுன்னு நான் செய்த முயற்சியினுடைய அனுசாரம் எனக்கு சில வழிமுறைகள், சில அனுபவங்கள் கிடைச்சது. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஹம்சோ சோஹம். இந்த வார்த்தையில முதலாவது ஹம்சோ, அதாவது நான் தான் அது. என்ன அர்த்தம்? நான் ஆத்மா, நான் தான் அந்த தேவதையான ஆத்மா. எப்போ நம்ம இந்த ஒரு பாதி விஷயத்த அதிகமா முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தானாகவே சோகம், அதாவது அதுவே நான் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த அனுபவம் ஏற்படுது. அந்த ஹம்சோ அப்படின்ற இந்த முதல் பகுதியை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு செவுத்துல ஒரு பால் தூக்கி போடுற மாதிரி, எந்த அளவுக்கு நம்ம செவுத்துல வேகமா பால் தூக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அந்த பால் ரிட்டர்ன் நம்ம கைக்கு வருது. அதே மாதிரி தான் நம்ம ஹம்சோ அப்படின்ற இந்த ஒரு பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம அதிகமா பண்றோமோ அந்த அளவுக்கு சோகம், அதாவது தேவதை தான் நான் அப்படின்ற அந்த உள் உணர்வு நமக்கு தானாகவே ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இந்த ஹம்சோ, அதாவது நான் தான் தேவதை, இதுதான் ஆரம்ப கட்ட நிலையில நம்ம செய்யக்கூடிய முயற்சி. இதுக்கு நம்ம எந்த ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸ்வதர்ஷன சக்கரா, சுயதர்ஷன சக்கரத்துல நான் ஃபர்ஸ்ட் அநாதி ஸ்வரூபத்துல இருக்கிறேன். அப்புறம் ஆதி ஸ்வரூபத்துல நான் தேவதையாக சத்தியுகத்துல இருக்கிறேன். அதே மாதிரி பூஜ்ய ஸ்வரூபத்துல என்னுடைய பக்தர்களுடைய நியாயமான ஆசைகளை நான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அந்த உள் உணர்வுல நான் எல்லாருக்குமே சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே சக்தி கொடுக்க கொடுக்க ஒரு குறிப்பிட்ட நிலை கடந்து அதுவே நான் அப்படின்ற அந்த உணர்வு வந்துடும். அதுவே நான் அப்படின்ற அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆரம்ப கட்ட பிராமண வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஞானம் கேட்டதுக்கு அப்புறமா, கோர்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல இருப்பாங்க, மேல போவாங்க, பாபா கிட்ட சக்தி வாங்குவாங்க, ஆத்ம உணர்வை பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம பரிபக்குவ நிலை, அதாவது நம்ம சம்பூர்ண நிலையினுடைய அருகாமையில இருப்பதற்கான ஒரு உதாரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மேலேயே தான் இருப்போம். எப்பவுமே சதா பாபா கூடவே அஷரீரியாவே மேல இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தா அப்போதான் இந்த பூமிக்கு வருவோம், ஃபரிஷ்தாவா வருவோம், காரியங்களை செய்வோம். எப்போ என்னுடைய கடமைகள் இங்க முடிந்து போகின்றதோ திருப்பி நான் ஆத்மா மேல போயிடுவேன். ஒண்ணு சூக்ஷ்ம உலகத்துக்கு போனாலும் சரி, இல்ல பரந்தாமத்துக்கு போனாலும் சரி, மீண்டும் எப்போது வேலை இருந்தா மட்டும்தான் நான் இந்த பூமிக்கு வருவேன். இதுதான் அந்த இறுதி நிலை. அதுதான் சோகம், அதாவது ஃபரிஷ்தாவாகவே நான் மாறிடுறேன், காரியங்கள் செய்யும் பொழுது மட்டும் இந்த பூமிக்கு வரேன். இதுதான் அந்த இறுதி நிலை. பாபா கூட முரளியில ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க சம்பூர்ண நிலையின் அருகாமையில வந்துட்டீங்க அப்படின்னா, நான் தான் உண்மையான நாராயணன், நான் தான் உண்மையான அந்த தேவதை, நான் தான் ஃபரிஷ்தா, அந்த உணர்விலே நம்ம இருப்போம். அது ஆர்டிஃபிஷியலா இருக்காது, அது செயற்கையாக இருக்காது. தேவதையினுடைய அந்த பூஜை சொரூபத்தினுடைய அந்த ஃபரிஷ்தா சொரூபத்தினுடைய உணர்வு தானாகவே ஏற்படும், தானாகவே அந்த உணர்வு இருக்கும். அதுதான் சோகம், அதாவது என்னன்னா அதுவே நான் அப்படின்றது அர்த்தம். அப்போ அதுவே நானாக நான் மாறணும் அப்படின்னா, முதல்ல நான் தான் அது, அதாவது ஹம்சோ, நான் தான் அது அப்படின்ற அந்த ஒரு பயிற்சியை ரொம்ப அதிகமா நம்ம செய்யணும். அந்த ஒரு பயிற்சியை எப்போ அதிகமா செய்ய முடியும்னா, இந்த சுதர்ஷன சக்கரை சுத்தும் பொழுது நம்ம அதிகமாக இந்த பயிற்சியை செய்யலாம். இதனால நம்ம சம்பூர்ண நிலையினுடைய அருகாமையில சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடலாம். பாபா கூட ஒரு அவ்யக்த மொழியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வண்டி வேகமா போகிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த வண்டியினுடைய சக்கரம் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுகின்றதோ அந்த அளவுக்கு அந்த வண்டி வேகமா போகுது. அதே போலதான் பிராமண வாழ்க்கையில நம்முடைய பயணம் சம்பூர்ணத்தா நோக்கி வேகமா போகுதான்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த அளவுக்கு நான் சுயதர்ஷன சக்கரம் அதிகமா சுத்துறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைன்ற வண்டி சம்பூர்ண நிலையை நோக்கி ரொம்ப வேகமா போகுது அப்படின்றது அர்த்தம். அதனால எந்த அளவுக்கு நம்ம சுதர்ஷன சக்கரா தினமும் சுத்துறோமோ அந்த அளவிற்கு நம்ம சம்பூர்ண நிலையை நோக்கி வேகமாக செல்கிறோம். பாபா கூட ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நம்ம 8 தடவை ஒரு நாளைக்கு குறையாம சுதர்ஷன சக்கரா சுத்தணும். ஸோ நம்ம எல்லாருமே இதன் மேல ஒரு கவனம் செலுத்தலாம். அதாவது ஹம்சோ, அதாவது நான் தான் அது அப்படின்ற அந்த பயிற்சி ரொம்ப அதிகமா பண்ணணும். நான் தான் தேவதை, நான் தான் தேவதைன்னு அந்த உள்ளுணர்வை எப்போ அதிகமா கொண்டு வருவோம், அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காவே ஹம்மாவே மாறிடும். அதாவது நான் தேவதையாகவே மாறிடுவேன். இதுதான் நான் செய்த ஒரு பயிற்சியில எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். ஓம் சாந்தி.